துபாய், ஜப்பான் வெளிநாட்டு பயணம்லாம் என்ன? அதை பற்றி வெள்ளரிக்கையே வரலையே அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இப்போ மத்திய அரசு 30,000 கோடி ரூபாய்க்கு அந்த பொதுத்துறை நிறுவனம் மூலமா கப்பல் கட்டும் தளத்தில் வந்திருக்கு 30,000 கோடிக்கு. அதை திமுகவினர் மறைத்து பேசினர். அப்போது 30,000 கோடி வந்தது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அந்த கப்பல் கட்டும் இதில் அதெல்லாம் இவங்க அது சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. இப்போ அந்த யூனிவர்சிட்டி மேட்டர்லேயுமே இப்போ தள்ளி வச்சுருக்காங்க அநேகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அது அரசியல் சாசனத்தை மாற்றி டேஸ் தானே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது இனி வரும்போது தெரியும். அநேகம் மத்திய அரசு சாதமாக வந்ததுன்னா அதில் ஒரு அடி வாங்கும். அப்புறம் இந்த அமலாக்கத்துறையிலலாம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அதை தள்ளுபடி பண்ணிட்டே இருக்காங்க. அது சும்மாவும் எடப்பாடி சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்போ இவங்களாம் சத்தியகர்த்தி இல்லை, எல்லாம் உள்ளே போக வேண்டிய நபர்கள் தான், தள்ளிகிட்டே இருக்க அப்படியே. இப்போ என்ன சொல்கிறாராமா, அது டிசம்பர் வாக்கில் ஸ்டார்ட் ஆகும் போல் இந்த அமித்ஷா சொன்னது தகவல். இவங்க சம்மந்தப்பட்ட ஃபைலெல்லாம் நெருக்கடி டிசம்பரில் ஆரம்பிக்கும். அப்போ என்ன இவன் அப்புறம் ஏற்கனவே இந்த அஜித்குமார் கொலையில் அங்கங்கே பதுக்கி வச்சுருக்கு பணத்தை எலெக்ஷனுக்கு வேண்டி. ஏன்னா அப்புறம் எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சுன்னா பண்ண முடியும், பதுக்கி வச்சதாக சில பல நிறுவனங்களையும் பதுக்கி வச்சுறதுக்காக சொல்லியிருக்கு. இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. எதிர்க்கட்சி அவருக்கு தெரியுமில்ல, எல்லாமே குறிப்பிட்டிருக்காரு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இது என்னன்றது ஒன்று டிசம்பர் வாக்கில் இந்த இவங்களோட இது ஆரம்பிக்கும், இந்த ஊழல் சம்மந்தமெல்லாம். ஏன்னா அப்போது கோர்ட்டில் கொடுக்குறதுமே மாற ஆரம்பிச்சிடும். டீட்டெயில் எல்லாம் மண் கடத்தல் உட்பட எல்லாமே மாறும். அதுக்கு என்னென்ன டீட்டெயில் எடுக்குமோ தரவுகள் சரியாக கொடுத்து படிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, கவர்னர் எதிர்த்தானே போட்டாங்க அந்த இந்த மேட்ருக்கு. அது தள்ளி வச்சுருக்கு தீர்ப்பு. எல்லா விசாரணையும் விசாரித்து அது மத்திய அரசுக்கு வரும். அப்போ ஜனாதிபதிக்கு அது கான்ஸ்டியூஷன் படி தானே வரும். இவங்க இடைப்பட்ட காலத்தில் கொடுத்தது கான்ஸ்டியூஷனை மாற்றுன்னு சொல்கிற மாதிரி ஜனாதிபதி உத்தரவு போட முடியுமா? அதெல்லாம் கேட்டு எல்லாம் விசாரிச்சு அது வரும். ஒரு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கு தீர்ப்பு. ரொம்ப இதாக போச்சுன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி முதலையெல்லாம் ஆட்சியை நிறைய கலைப்பான் காங்கிரஸ். பிஜேபி இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் இவங்களுக்கு ஆட்சியில் இல்லாமல் பண்ணணும், இவங்க கோர் கரெக்ஷன் பண்ணணுன்னா இவங்க பண்ண அட்டகாசத்துக்கு தெரியும் என்னென்னன்றது எல்லாம் நமக்கு நிறையா பேசியிருக்கோம். அப்போ இப்போ வரைக்கும் ஆட்சி கலைச்சா, ஏன்னா மக்கள் எதிர்பார்த்தா இருக்கான், கலைச்சா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லணும், 2 இடத்துலையும் பாஸ் பண்ணணும் அப்படி இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா. அப்போது டீட்டெயில்ஸ் இருக்குது, தரவுகள் இருக்குது, என்ன லட்சத்தில் ஆட்சி பண்ணி. அப்போது கவர்னர் அதில் தலையிட்டு கலைச்சாச்சு அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரே மார்ச்சில் அது டீட்டெயில்ஸுக்கு